ஹே கைஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி புல் ஒர்க் அவுட் தான். புல் ஒர்க் அவுட்டில் புல்லப்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 50 கவுண்ட்ஸ் புல்லப்ஸ் செய்யலான்னு இருக்கேன். ஸோ இந்த 50 கவுண்ட்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன். ஸோ இப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் செய்கிறது கிடையாது. ஸோ அதனால் எப்படியாவது இன்றைக்கி 50 கவுண்ட்ஸ் போட்டே ஆகணும்னு புல்லப்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவுமே மொதல் செட்டே 15 அபோவ் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி 50 பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஒவ்வொரு செட்டையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 3 கவுண்ட்ஸ் தான் குறைய நினச்சேன். பட் இங்கே இன்னும் ஒரு 7 கவுண்ட்ஸ் குறைஞ்சிச்சு செகண்ட் செட் செய்யும்போது. பட் தேர்டு செட்டில் 10 அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் ஒரு வழியாக 50 அபோவ் புல்லப்ஸும் பண்ணிட்டேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் செய்கிறதா இருந்தது. ஒரு 2வது ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் வந்து 15 செஞ்சேன். இப்போ குறைஞ்சபட்சம் 13 செய்யணும் பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம். அண்ட் எக்ஸசைஸ் செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், டைஜஷன் நல்லாயிருக்கும், அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட போஸ்டர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ இதுதான் செகண்ட் ரவுண்டு. இது வந்து ரொம்ப கம்மியாக தான், 8 செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இது வந்து ரெகுலர் புல்லப்ஸ், ஷோல்டருக்கு நல்லா கையை வச்சுட்டு செய்கிறது. ஸோ இதே ஒரு 28 என்னமோ செஞ்சேன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்க பாதி புல்லப்ஸ் வந்து வைட் அண்ட் க்ளோஸ் ஹேண்ட்ஸ் வச்சு செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் இதில் 10 கவுண்ட் செஞ்சேன்னு நினைக்கிறேன். கேப் வந்து பார்த்தோம்னா ஒரு 1 to 2 மினிட்ஸ் விட்டேன். சரியாக தெரியல புள்ளியே, கேமரா சரியாக வைக்கணும். அண்ட் 2 days பிஃபோர் லைவில் வந்திருந்தேன். ஸோ யாரையுமே லைவில் காணும். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தேன். சரி சும்மா இருந்ததுக்கு வீடியோவாவது போட்டு விடுவான்னு லைவில் போட்டு விட்டேன். வாலில் செய்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுவே ராடு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் 1-2 புல்லப்ஸ் சேர்த்து செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைட் அண்ட் புல்லப்ஸ் அண்ட் க்ளோஸ் ஹேண்ட்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேரோ கிரிப் புல்லப்ஸ், அதாவது க்ளோஸை கை வச்சுட்டு செய்கிறோம். ஸோ இது வந்து நம்மளோட மிடிலோட பேக் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ். ஸோ புல்லப்ஸ்னால் பேக்ஸ் அண்ட் பைசப்ஸ் அண்ட் லேக்ஸ் 3 இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் புல்லப்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸில் மெயினானது, ஸோ வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஈஸியானதுமான புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், ஸ்குவாட்ஸ். ஸோ இதை தான் எப்பவுமே ரெகுலராக செஞ்சுட்டு வரேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து வைடாக ஹேண்டாக வச்சுட்டு புல்லப்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 45 செஞ்சுட்டோம். ஒரு 2 செட் போட்டுடலாம். ஃபைனலாக வைட் ஹேண்ட்ஸில் ஒரு 50 அபோவ் புல்லப்ஸ், இதோட 50 புல்லப் ஆகிடுச்சு செஞ்சிடும் நினச்சிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 3 to 4 கவுண்ட் செய்வேன்.
ஒவ்வொரு புல்லப் செய்யறதும் ரொம்ப கஷ்டம். அந்த கடைசி கட்டத்தில் 3வது போகணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு பைசெப் கோல் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஹாமர் கர்ல் இதெல்லாம் ட்ராப் செட்டில் செஞ்சேன். 12, 10, 8 இந்த மாதிரி. ஸோ இதை முடிச்சுட்டு லேட்டுக்கான எக்ஸசைஸ் தம்போல் ரோவிங், அது ரிவர்ஸ் ஹேண்டில் அவ்வளோ. அதை முடிச்சுட்டு போசிங்.